வெற்றி மாலை கொடுப்பா. பல பூவிரியும் சோலையிலே மணப்பா, பூங்குயிலின் தேன் குரலில் இனிப்பான். இந்த பணம் ஏமாத்துனது தானா? வருமா? போலீஸுக்கு போய் வாங்குறாமா? சாமி நீயே மனத்தை மாற்றி தர வச்சிருவியா? இதான் உங்களுடைய கேள்வி. அவன் மனத்தை மாற்றி பணத்தை உனக்கு தர வைக்கிறேன். வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு உடம்புல உள்ள நோயை தீர்க்கிறதுக்கு வழிவகுத்து உங்களை செம்மையாக்கி தரேன். புண்ணியமா இருங்க. அதே சங்கரன் கோவில் எல்லை கால்வலி வேதனை தீர வேண்டும் என்று வந்த மகன். கால் வந்துட்டு வாப்பா. மல்லாக படுப்பா. செல்ல வாங்க. தாத்தாட செல்ல வாங்கடா. கிழதடி இந்த காலம் தானே. வழிகாட்டு மாரியப்பாறை கருப்பசாமிக்கு, வழிகாட்டு மாரியப்பாறை கருப்பசாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, அருளாக்கு சித்தர் ஐயப்ப சாமிக்கு. மூணாறு எல்லை உடுமலைப்பேட்டையிலிருந்து மூணாறு போற வழி மறையூர். மறையூர் இன்னொரு தரம். சாப்பாடு பொங்கிறதுக்கு ஈய பாத்திரம் இல்லைன்னு சொல்லி ஒரு பொம்பளை என்னஞ்சான்னா 2 கம்மலையும் கொண்டு போய் அடமானம் வச்சு, புரிஞ்சுக்கணுண்ணே, 2 கம்மலையும் கொண்டு அடமானம் வச்சு ஈய பாத்திரத்தை வாங்கிட்டு வந்துட்டான். காத்துல கிடந்த கம்மல் என்னது? தங்கம். வச்சது அடமானம், வாங்கின பொருள் பேர்த்தம்பளைக்கு ஈயம்பா. அது ஒரு நிலை. அத மாதிரி இருக்கிற பொருள்களை அடமானம் வச்சு வியாபாரத்தை பெருக்கிறலாம்னு சொல்லி நீ பாக்கு வாங்கி வச்சிருக்க. அன்னைக்கு இருந்த மார்க்கெட்டு இன்னைக்கு இல்லை. இப்போ இதையெல்லாம் வீட்டிலே வச்சு அழகு பார்க்கவும் முடியலை, அளந்து பார்க்கவும் முடியலை. இந்த மார்க்கெட்டு வருமா, விலையாகுமா, ஆகாதா அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்கணும். கால் வந்துட்டு வரலாம். அப்பா குதிரை வருது, சரி அப்படியா, வாப்பா பக்கத்தில், நூஞ்சம் பக்கத்தில் வா. நம்ம தமிழ்நாட்டில் நிறைய குதிரை பெருத்த மாவட்டம் எந்த மாவட்டம்ப்பா? சரி, ஊட்டி மாவட்டமா, நீலகிரி மாவட்டம், இன்னொரு மாவட்டத்தை சொல்லு. கோயம்புத்தூர். சொன்னது யாருப்பா? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் மார்க்கெட்லேருந்து ஒரு வியாபாரி வரான். அவங்ககிட்ட உன்னுடைய பாக்குகளை விலை பேசி கொடுத்து உன் கடனை தீர்த்து வெற்றியாக்கி தரேன்ப்பா. வேற என்ன வேணும்? அந்த கடனெல்லாம் தீர்க்கிறதுக்கு வழிவகுத்து தரேன். இந்தா ஒரு குதிரை வியாபாரி மூலமா அது நடக்கும். சந்தோஷமா இருக்கு. 3 மாதத்துக்குள்ள எல்லாமே நடந்துடும். பாக்கு இப்பவுமே நடந்துடும். கடன் மொத்தமா தீர்றதுக்கு 3 மாசம். நல்லா கர்மசாமிக்கு இந்த கனியை கொண்டு போய் சாறு பிழிஞ்சு கொடுத்து குளிக்கணும். சரியாயிடும். ஐயன் கர்மசாமிக்கு, ஐயன் கர்மசாமிக்கு. கோயில்ல யாருமே கிடையாது, எல்லாமே நான் தான் பார்க்கறேன். எல்லாரும் எங்க போயிட்டீங்க? வேஸ்ட் வச்சு தொடங்க. என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த சாறு உடம்பு முழுக்க இறங்க நிக்கணும். சரி வாங்க, பக்கத்துல வாங்க, இன்னும் பக்கத்துல வாங்க.
கொஞ்சம் வாங்க, நிமிந்து நின்னுங்க. ஹாய், ஒரு பக்கத்து நரம்புல ரத்தம் ஓடாம பிளாக் ஆகிருக்கு, அதுதான் அந்த வலிக்கு காரணம். இன்னும் ஒழுங்கா ஓடும், இந்த வலி இருக்காது. போயிட்டு வரலாம். ஓகே, ஆமா. என்ன போல் உன் பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்கும், நீயும் நல்லா இருப்ப. இந்தா புண்ணியமா இருக்கு. கர்மசாமிக்கு, ஐயன் கர்மசாமிக்கு, தூத்துக்குடி, தூத்துக்குடி. யாரா வந்திய? உங்க வீட்டுக்காரர் யாரு? நீ போ. உங்க வீட்டுக்காரர் எங்கம்மா? வர சொல்லு. வந்து ஒண்ணு பேர் உட்காரணும், தனியெல்லாம் உட்காரக்கூடாது. கால் வந்துட்டாப்பா. ஓ, என்னப்பா வேணும் தம்பி? பக்கத்துல வாங்க. கொஞ்சம் பொறுமையா இருக்கலாமா? இந்த கனி ஒரு கனியா இருந்தது 2ஆ போச்சு. அத மாதிரி குடும்பம் இப்ப பிரிஞ்சு 2ஆ இருக்கும். அந்த நிலைகள் வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கு. 3 வருஷ காலங்கள் செய்வனையால் பாதிக்கப்பட்டது போல வருமானத்தில் தடை, ஆரோக்கியத்தில் குறை, நட்பினால் பிரச்சனை, அவசியமில்லாத விசாரணை வழக்குகளை சந்திக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே தோன்றுச்சு. உண்மையா? இவை அனைத்துக்கும் காரணம் கிரகங்களா, செய்வன கோளாறா, மந்திரம் காரணம்? கால் வந்துட்டாங்க. வரக்கூடிய மார்ச் மாதத்துக்கு பிறகு புதுமையாக ஒரு தொழில் ஆரம்பிச்சு தரேன். புரியுதா? அதுல நீ ஓகோன்னு வருவ, அது வியாபாரமா இருக்கும். இந்த அப்படி வெற்றியாக்கி தரேன். வேற என்னமா வேணும்? கடனை தீர்த்து தரேன், சந்தோஷமா இரு, ஐஸ்வர்யம் தரேன். இந்தா திருநீர் ஒட்டலை, புண்ணியம் இருப்பா. கர்மசாமிக்கு திருமணம் சம்பந்தமா கேட்டு வந்தது யாரு? வாமா வாமா வாமா. யாருக்குமா திருமணம்? ஏக்கா என்ன அப்படியா? கோர்ட்ல கேஸ் இருக்க யாருக்கு? தூத்துக்குடி நீதிமன்ற வழக்கு யாருப்பா இருக்கா? என்ன கேஸ்? என்னக்கா கேஸ்? நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கா? என்ன கேஸ்? கால் வந்துட்டு வா. நீங்க யாரு? இருக்கங்குடியில இருந்து மாரியம்மா வராளா, போய் பாத்தியோ? என்ன சொல்லிட்டு வந்தாங்க? அப்படியா? முடிஞ்ச பிறகு போடலாம்ல, இப்ப ஏன் போட்ட? காலில் வந்துட்டு வா. ஓடியா. தை மாதம் மங்களகரமான காரியம் நடந்துடும், சொந்தத்திலே பொண்ணு கிடைக்கும், வெற்றியா நடக்கும். போயிட்டு வா. கர்மசாமிக்கு நீதிமன்ற வழக்கு பெண்ணடியாள், கால் வந்துட்டு வரலாம். வெளியே சொல்லாம தீர்ப்பு சொல்லணும்னு சொல்லிடுது சாமி. வழக்கில் என்ன செய்யணும்? உட்காரு. சொல்லமான சாமி வராரு, எங்க இருக்காரு? மணிக்கட்டி மாடன் எங்க இருக்கான்? என்ன இல்ல நொல்ல. கால் வந்துட்டு வா. வாமா. என்னம்மா வேணும்? கண்ண மூடுமா. உன் பையனுக்கு வேலை கிடைச்சிரும், மகளை பத்தி பின்னால பேசுவோம். இந்த வெற்றி உண்டு, இந்த வருஷம் ஜெயிச்சிருவான், சம்பளம் கிடைச்சாச்சு, நடந்தாச்சு. போயிட்டோம். கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு
மதுரை. கூட்டம். பக்தர்கள் கொஞ்சம் அமைதியா இருங்க. பக்தர்கள் கொஞ்சம் அமைதியா இருங்க. என் பொம்பளை பிள்ளைக்கு ஏன் கல்யாணம் நடக்கல? என் பிள்ளைக்கு ஏன் கல்யாணம் நடக்கல? ஏன் கல்யாணம் நடக்கல அப்படி என்னைய கோபத்தோட கேட்கணும்னு உள்ளத்துக்குள்ள வச்சிருக்கான். இங்க வந்து ஏக்கா நீங்க யாரு? ஏக்கோய் அங்க இருக்கா? அங்க இருந்து வரும்போதே தோடும். எங்க வந்த? அங்க உட்காரு. என் பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும். காலைல வந்துட்டோம். பொம்பளை பிள்ளைக்கா? என்னம்மா? அமைதி. ஒரு டாக்டர் ரெடி ஆயிட்டான்ப்பா. ஒரு டாக்டர் ரெடி ஆயிட்டான். கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவோம். நல்ல டைம் வந்தாச்சு. இந்த தை 30க்குள்ளே நல்ல ஒரு சாதத்தை பொறுத்த வச்சு கல்யாணத்தை முடிச்சு தரேன். இந்த அப்படி ஜெயிச்சு வா. என்ன ஏசாத, பக்கத்துல வா. உள்ளத்துக்குள்ள ஏசுதேன், வெளியில சொல்ல மாட்டேக்கேன். சந்தோஷம். போயிட்டு வா. ஆனந்தம். மகனை பத்தி கேட்க வந்தது யாரு? வாமா வரலாம். என்னப்பா மகனுக்கு? கால் வந்துட்டு வரலாம். வியாபாரம் யார் வச்சிருக்கா? நல்ல விடல காலில். உங்களுக்கு மதுரையா? சோடியாக போனோம்னா கோடிச்சனோ கையை தட்டும், கையை தட்டும், கையை தட்டும். ரெக்கார்டு கிராச்சி விழுந்துருச்சு. அப்படி ஒரு பாட்டு சத்தம் கேக்கு. அப்படி ஒரு பாட்டு சத்தம் கேக்கு. ஏன் அப்படி ஒரு பாட்டை கேட்டுது அப்படின்னு பார்த்தேன். அவசியமில்லாத ஒரு நட்பு உன் பையன் மனத்தை குழப்புது. நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால அவன் மனத்தையும் குழப்பி டைமும் கொஞ்சம் மாறுது. இப்போ எல்லாத்தையும் நேராக்கி வெற்றிகரமாக கல்யாணம் முடிச்சிருந்தா போதும்ல. இந்த வைகாசியில் நடக்கும். சந்தோஷமாக சொந்தத்தில் நடக்காது. வெற்றி அடையலாம். கர்மசாமிக்கு என் தொழில் ரொம்ப நொடிப்பட்டு கடன் பட்டிருக்கேன். என்னடா தொழில் தம்பி? எலும்பு தொழிலா? எலும்பு தொழில் உனக்கு என்னம்மா? இன்னொரு சும்மா குனிஞ்சு விழுட்டா நீ கும்பிட்டு அர்த்தமா? உள்ளத்தை கடவுளுக்கு கொடுக்காண்டமா? பணம்லாம் மேனனுக்கு இருக்கு. உட்கார், கண்ணை முடிக்கா. ஸ்கிராப் இருந்தா எடுத்துக்கிடுவியா? எத்தனை டன் வரை எடுக்கிறதுக்கு கையில் பணம் வச்சிருக்க? கொடுத்தா எடுத்துக்கிடுவேன். ஆர்டர் வைத்து தான் டீலிங் பண்ணிக்கிடுவியா? ஒரு 500 டன் இருக்கு கேரளாவில். ஓகே பண்ணி தரட்டுமா? கால் வந்துட்டு வா. என்னென்ன வியாபாரம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? ஏற்கனவே இந்த தொழிலில் கடன்பட்டு மனவேதனை அடைஞ்சிருக்க. சட்டப்படியும் இடைஞ்சல் வந்து கொஞ்சம் மனவேதனை அடைஞ்சி பார்க்க விடாத அளவுக்கு குழப்பம் வந்திருக்கு. ஆனால் அந்த விசாரணையில் நீ குற்றவாளி இல்லைங்கிறத நிரூபிச்சாச்சு. உண்மையா இல்லையா? அடுத்து இந்த தொழிலை உனக்கு ஓகோன்னு ஓட வச்சு தரேன். ஃபாரின் எக்ஸ்போர்ட்டுக்கு எனக்கு வேணும்னு சொல்லி ஒருத்தன் வருவான். அவன் மூலமாக உன்னை கோடி பணம் சம்பாத்தியம் பண்ண வைக்கேன். வெற்றி அடைவாய். நல்லா இருடா. கேரளாவிலேருந்து ஒரு ஆர்டர் வருது. அடி ஓ. கர்மசாமிக்கு என் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி தெளிவு கிடைக்கணும்னு கேட்டு வந்தது. கால் வந்துட்டு எக்கா வா 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 வா. அந்த கம்பியை தள்ளிடாத. என்ன செய்யணும் உன் பொம்பளை பிள்ளைக்கு? நல்ல வேலையில இருந்த கவர்மெண்ட்ல வேலை போச்சு. எப்ப
அங்க தள்ளி நில்லு பாரு. உன் பிள்ளை எங்க இருக்கா? கல்யாணம் முடிச்சிட்டாளா? புருஷன் எங்க இருக்கான்? காலில் நிட்டு வா. என்னப்பா சோமா இருக்கியா? கிடாய் எங்க வெட்ட வேண்டி இருக்கா? வெட்ட வேண்டி இருக்கா இல்லையா? காலில் நிட்டு வா. வாமா. பிள்ளையார் கோயில் எங்கம்மா இருக்கு? வீட்டு பக்கத்தில் இருக்கோ? விநாயகர் வராரு. தாண்டி போனோன்னா 10-15 பேர் வேலை பார்க்கக்கூடிய தொழில் ஸ்தாபனம் ஒன்று இருக்குது. அது என்னது? நிறைய பேர் போயிட்டு வராங்களே. உங்கள் ஏரியாவா? கால் வந்துட்டு வா. என்னை முதலாக பார்த்த போது என்ன நினைத்தாய்? இப்போ உன் பிள்ளைக்கு வேற கல்யாணம் தான் முடிச்சு வைக்கணும். அவனை பிரித்து கொண்டு வந்து சேர்த்துடலாம்னு நினைக்கிறியா? அப்படியா? அவன் இன்னொருத்தி கூட சேர்ந்துக்கிட்டு இருக்கான். அதுக்கு என்ன செய்யப்படுற? மாதவி கூட சேர்ந்துக்கிட்டான். யாரு கூட? மாதவி கூட. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ அங்கேருந்து கொண்டு வந்து அப்போ அவள் கண்ணீருக்கு நான் பதில் சொல்லணுமே. அவள் கண்ணீர் நியாயமானது அல்ல. உன் பிள்ளை கண்ணீர் நியாயமானது. அதான விவரம். கால் வந்து என்னடா தம்பி, மிட்டாய் வாங்கலையோ ஜபா, மிட்டாய் வாங்கலையோ. தூங்கணும்னா அந்த தகரத்துக்கு மேலே போய் தூங்க வேண்டியதானே. கண்ணை மூடி என்னையை மட்டும் நினச்சிக்கிட்டு 3 நிமிடங்கள் உன் இருதயத்துக்குள்ள நான் இருப்பதாக நினச்சி கொஞ்சம் சிந்தனை விட பார்ப்போம். உன் பிள்ளைய நான் வாழ வைக்க. காளியம்மா, இந்தா சரியாக 90 நாட்களுக்குள் அவன் மனத்து மாதிரி உன் பிள்ளைய கூட்டு போவான். வெற்றி அடைய வைக்க, வாழ வைக்க. இந்தா அப்படி வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு 1 கிலோ மெரூன் கலர் குங்குமம் வாங்கிட்டு வந்துடும். உன் பிள்ளைக்கு நான் குங்குமத்தை கொடுக்கேன். ஓ கர்மதாமிக்கு நல்லா நல்லா கண்ணீர் ஒடிக்க கூடாது என் முன்னால. கர்மதாமி அதே மாதிரி என் பொம்பளை பிள்ளை கல்யாணம் முடிக்க மாட்டேன்னு சொல்லுதால, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு எனக்கு தெரியணும். நான் நினைக்கிறேன் அவளுக்கு இருக்கிற வேலையில் குழப்பம் இருக்கு. அது ஒரு முடிவு கிடைச்ச பிறகு கல்யாணம் நடக்கலாம்னு நினைக்கிறேன். நீ நினைக்கிற? கால் வந்துட்டு வரலாம். ஆனந்த ஜோதி படத்தில் ஒரு பாட்டு வருது, பனி இல்லாத மார்கழியா படை இல்லாத மன்னவனா. யாருமா? உட்கார முடியுமாக்கா? இன்னொரு தூரம் காலில் வந்து உட்கார். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு யாரோ வருத்தப்படுறாங்களே, யாரு? அப்பா ஏன்னா கல்யாணம் முடிச்சாலே பிரச்சனை தானே. உன்னை எவன் கல்யாணம் முடிச்சுனா அப்படின்னா என்ன? யாருக்குப்பா பிரச்சனை? உனக்கும் உன் பொண்டாட்டி வயசு எத்தனை? இன்னும் சண்டை போட்டானே போடாட்டேனே. இருந்தாலும் ஆசைப்பட மாட்டேங்களா? அங்கேயோ இருவாரேன். ஒரு காலம் வேற ஒரு உத்தியோகம் உன் பிள்ளைக்கு கிடைச்சிரும். இந்த வருஷத்தில் வாங்கி தந்துடுவேன். அவன் நினைச்சபடி தான் மாப்பிள்ளைக்கு வாக்கப்படுவா. நீ பார்க்க வேண்டிய அவசியமே வராது. அந்த கல்யாணம் தான் புனிதமாக இருக்கவும் செய்யும். நம்ம எல்லாரும் மனத்தார ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கும் இருக்கும்.
நடக்கவே செய்யாது. அவ நினைச்சிற மாப்பிள்ளை நமக்கு சொந்தம். புரிஞ்சா புரிஞ்சுக்கா, புரியாட்ட விட்டுக்கா. கண்ண முடிக்கா கொஞ்ச நேரம். சிவகாந்த சக்தியே வருக. இந்தா வேலைக்கு ஏற்கனவே எழுதி தயார் பண்ணியிருக்கிறா. வெற்றியாக்கி தந்துட்டேன், வேலை கிடைச்சாச்சு. மாத சம்பளம் தர்ம சேவைக்கு கொண்டு வந்து கொடுத்துரு. இந்தா கல்யாணத்தை நடத்தி தரேன், வெற்றியா நடக்கும். மகிழ்ச்சியோடு என்னை வந்து பார்ப்பேன். புள்ள பொட்டச்சி பிறப்பா, மீனாட்சின்னு பேர் வைப்போம். கர்மசாமிக்கு மீனாட்சி தானா? நம்பர் 2 மீனாட்சி. கால் பண்ணிட்டான். கர்மசாமிக்கு நம்ம ஊரு நல்ல ஊரு, இப்ப ரொம்ப கெட்டு போச்சென்னே. சொன்னா வெக்க கேடு, இதை சொல்லாட்ட மானக்கேடு. இன்னொரு தரம் காரணம் சொல்லலாம். யார் பிள்ளையா? அம்மா எங்கடா இருக்கா? மனநிலைகளை பக்குவப்படுத்தி தரணும். என்ன நித்திய கண்டம் பூரண ஆயுசு, நித்தம் சண்டை தான். மன வருத்தம் தாங்கலை. வாழவா வேண்டாமா, நைட்டோட நைட்டா இப்படி படுத்துட்டு எந்திக்காமல் போனாலும் கூட பரவாயில்லன்னுலாம் சில சமயத்தில் நினைக்கிறியான். உண்மையா? ஆனாலும் பிள்ளைகளுக்கு ஒரு வழியை காட்டாமல் நம்ம லைஃப்பை முடிச்சிடக்கூடாத, இந்த பாவத்தை அவளே சுமக்கட்டணும்னு சொல்லி என்கிட்ட நீ சாட்சி வச்சுக்கிட்டு இருக்க. உண்மையிலேடா? கால் விட்டுவா. சோளக்காட்டு மூலையிலே சோடி ஒன்று சேர்ந்துருச்சி. இந்த மனதின் ஆழம் வெறுப்பதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. அப்படி சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. குரங்காய் பிறந்த மனிதனிடம் குழப்பம் இல்லையடா, குடும்பம் மனைவி என்றொரு நிலைமை சிறிதும் இல்லையடா. 20 தொடங்கி 60 வரை உனக்கு பிரச்சனை தான், அமைதியே இல்லை. இந்த அமைதி இல்லாம போனதுக்கு என்ன காரணம்? இந்த விளக்க இந்த கோயில்ல வைக்கலாம், ஒரு வீட்டுக்குள்ள வைக்கலாம். இதை தெருவில் ஏற்றி வைக்க முடியுமா? தெருவிளக்கு திருவிளக்காய் மாறலாம், ஆனா திருவிளக்கு தெருவிளக்காய் மாற முடியாது. அப்படி எரிஞ்சா அதை அணைஞ்சிரும். அப்படியே எரிஞ்சுக்கிட்டு இருந்தா ஊரார் உறவினர் உற்றார் உலகத்தூர் எல்லாம் போற்றியும் பார்ப்பான், தூற்றியும் பார்ப்பான். விவரம் இல்லாம எந்த விளக்க கொண்டு வந்து வீதியில வச்சிருக்கான் பாரு அப்படின்னு நான் சொல்லலாம். நீ அறிவா புரிஞ்சு வரணும். அத மாதிரி ஒரு நட்பு, ஒரு உறவு, எந்தெந்த உறவு எந்தெந்த நட்பு எந்த அளவோடு இருந்துக்கிடணும்னு ஒரு சில விதிமுறைகள் இருக்கு. அந்த விதிமுறைகள்ல சில குழப்பமும் வந்துடும். புரியுதா? இதெல்லாம் நான் சொல்லி தெரியணுங்கிற அவசியமே கிடையாது. இப்போ இந்த மனதின் ஆழத்தை பார்க்கும் பொழுது தேவையில்லாதவர்களுடைய அட்வைஸ், தேவையில்லாதவர்களுடைய டைரக்ஷன், இவைகளெல்லாம் ஒம்புறுத்தெல்லாம் என்ன மனிதப்பே அவன பெரிய இவனா அப்படிங்கிற அளவுக்கு தூக்கி கனம் பார்க்கக்கூடிய அளவுக்கு வீட்டுக்குள்ள நடக்கு. அதுல பாதிக்கப்பட்டவன் தான் நீ. புரியுதாடா? இந்த மனநிலைகளை பக்குவப்படுத்தி திருத்தி இன்னும் வாழுகின்ற காலத்துல மான மரியாதை குறையாம வாழ வச்சுட்டாரப்பா. இவனுக்கு வேலை கிடைக்கணுமே, அதுவும் தாரேன், மங்களமா வாழ வச்சும் தாரேன். சரியா? கால் வந்துட்டாங்க. தம்பி ஒரு கேள்வி கேட்டுக்கா. என்ன வேணும் உனக்கு? வேற வேலை கிடைச்சாச்சு, இந்தா வெற்றி ஆயிக்கா. புண்ணியமா இருப்பதி இந்தாப்பா. நிறைய பணங்கள் விரயம் ஆயிடுதுவான் வீட்டுக்குள்ள.
அதுக்கும் மனைவி ஒரு காரணம்னு தான் நான் சொல்லுவேன். அந்த பணத்தெல்லாம் சேகரிச்சு தரேன், மனசார எல்லாரையும் ஒற்றுமையா வாழ வச்சு தரேன். நல்லா இருக்கும். பொறுமை வேண்டும், நான் திருத்தி தருவேன். சொல்லாம சொல்லிட்டேன், நீ ஏன் வெளியே சொல்லுத? சந்தோஷமா இருப்போ. அடுத்த உத்தரவுல அதை பேசுவோம். சரியா? உடல்நிலை சரியில்லாம ஒருத்தர் வந்திருக்காங்களே, என்னமா செய்து? இது யாரு? மச்சானா? கால் வந்துட்டாங்க. மதுரை மாவட்டமே வந்து நிக்க. காலில் விட முடியலன்னா அப்படி விட வேண்டிய அவசியம் இல்லை. உட்காருங்க. மனதார சாமியை நினைச்சுக்கலாம், தப்பு கிடையாது. இயன்றவர் கும்பிடணும், இயலாதவர் நெஞ்சுக்குள்ளே நினைச்சுக்கலாம். செய்வன வைவன கோளாறுலாம் ஒன்றும் நடக்கலை. ஏன்னா கோடாங்கி பார்ப்போமா குறி கேட்போமா, கோடாங்கி பார்ப்போமா குறி கேட்போமா, ஜாதகத்தை பார்க்கமா சாமிகிட்ட கேட்போமா, இப்படியெல்லாம் ஒரு கதையை மனத்துக்குள்ள வச்சுக்கிட்டு சில ஆராய்ச்சிகள்லாம் பண்ணினீங்க. சில இடத்துல செய்வன இருக்கு, நான் எடுத்துருதேன், நான் கொடுத்துருதேன், அப்படி ஒன்றும் நடக்கலதா. பராசக்தி கிரகங்கள் சரியில்லை, இப்போதைக்கு கொஞ்சம் உடல் உபாதைப்படணுங்கிற விதி இருக்கு, அதுதான் காரணம். கவலைப்படாம இரு, எல்லாத்தையும் ஜெயிச்சு தரேன். கால் வந்துட்டு வா. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். ஆடி மாதம் வரை பொறுமையா இருக்கணும். என்ன, கல்யாணம் நடக்கும், எல்லாம் வெற்றியாக்கி தரேன். வெளியில் கொடுத்த பணத்தெல்லாம் வீடு வர வைப்போம். என்ன, பக்கத்தில் வாமா. கோர்ட்டுக்கு போகாமல் பக்குவமாக முடித்து பொண்ணும் போல சொத்தை காப்பாற்றி தந்துடுறேன். சந்தோஷமா இருங்க, போயிட்டு வாங்க. கர்மசாமிக்கு கர்மசாமி என் வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்குன்னு ஒருத்தர் கேட்கார. யார் அது? யாருப்பா அது? என்னப்பா கேள்விக்குறி? நீ எங்க கோர்ட்டுக்கு போயிருக்கியா? அவன் எங்க இருக்கா? கட்டிக்காரி தானே, பாதுகாப்பா தானே இருக்கா. உனக்கு என்ன பிரச்சனை? உன் கூட வரணுமா? கால் வந்துட்டு வா. சரிதானக்கா? வருவாள வர மாட்டாள் ஐயா மோட்டார் வண்டியிலே. நல்ல உட்கார். என்னடா, என்னப்பா செய்யணும்? இந்தா கொஞ்ச நேரம் கண்ணை முடிக்கா, உன் கைக்குள்ள போய் கேமரா வச்சு உன் இதயத்தை பார்க்க. கால் வந்துட்டு வா. இவ்வளவு நாளும் பொறுமையா இருந்து எதிர்பார்த்தான், அவ திமிர் பண்ணிட்டான். பொம்பளை பிடிவாதம் பிடிச்சா குடும்பம் ரெண்டா போயிடும். பொம்பளை பிடிவாதம் பிடிச்சா குடும்பம் ரெண்டா போயிடும். மலமாரி போய் ஆம்பளையா இருந்தா குடும்பம் ஒன்னா சேர்ந்துடும். யாரும் வருத்தப்படாதீங்க, நான் சத்தியத்தை பேசுறேன் ஐயா, வருத்தப்பட. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாங்க. நம்ம பிள்ளைகள் வந்து ஆம்பளைய மலமாரி ஆக்கிறோம். அதே பிள்ளைகளை கொஞ்சம் கூட பெருசா நினைக்காம பிள்ளைகளை தாப்பங்கிட்ட விட்டுட்டு ஓடி போன பொம்பளை நிறைய பேர் இருக்கா. என்கிட்ட அப்படி கேட்டு கண்ணீர் ஒடிச்சு பிள்ளைகளை கூட்டு வந்து என் கோயிலில் படுத்து கிடந்த ஆம்பளை நிறைய பேர் இருக்கான். அவங்களையும் கூட்டு வந்து சேர்த்தேன். இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு இங்கே ஏன் முன்னாலே சண்டை போட்டாங்க ரெண்டு பேரும். ஆடா சந்தோஷமே. ஏற்காடு இன்னொரு தன கால் வந்துட்டு வா. எண்ணெயுடன் தண்ணீரை எப்படித்தான் சேர்த்தாலும் ரெண்டும் ஒன்றும் சேராதடா தம்பி, அதை எண்ணி வாடாதடா. முடிஞ்சு போச்சுடா அந்த கதை. தூர விட்டுரு. 3 மாதம் பொறுமையாரு, முடிவு சொல்லாத. அவளே முடிவெடுத்து தெளிவுக்கு வந்துருவா. அதுக்கு பிறகு புதிய வாழ்க்கை புனிதமா நடக்கும். சந்தோஷமா இரு, ஓடிப்போ. அடுத்து பேசுவோம். முதல்ல ஒன்னே பாருங்க. கர்மசாமிக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு முடியாம இருக்குன்னு வருத்தப்படுறீங்களே, யாரு? என்னப்பா அக்ரிமெண்ட்? என்ன அக்ரிமெண்ட்? கால் எழுதி பார்த்தேன்.
உட்கார். கேட்டு வந்த கேள்வி வேற, நான் அடையாளம் சொன்னது வேற. என்ன அப்படிதானே?